ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சமோசா. நம்ம எப்பயுமே வெங்காய சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது மட்டன் சமோசா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில், சூப்பரான ருசியில், நம்ம கடைகளில் சாப்பிட்றத விட அதிகமான ஒரு சுவையில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமோசா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு எலும்பில்லாத மட்டனாக 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமோசா பண்ணுறதுக்காக அதிகம்லாம் தேவையில்லை. இந்தளவுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு போதும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் மட்டன் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கீமாவுக்கெலாம் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கறி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையே அந்த மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம முட்டை பொடி மாசெலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த கறி வந்து உதிரியாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும், பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மட்டன் வந்து வரணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அதில் ஊற்றி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். ஏன்னா கறி வந்து நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். சீட்டுக்காக நான் வந்து 200 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதை உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுங்க. மாவில் உப்பு போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சு போயிடும். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வேக வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்டேயே ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இறக்க போகிறப்போ கை நிறைய கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இறக்கிக்கலாம். மட்டன் வெந்ததை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். மட்டன் வந்து ஆறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம சீட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. நம்ம சப்பாத்திக்கு எப்போயுமே ஒரு உருண்டை எடுப்போம் பார்த்திங்களா, அதே சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க. எப்போயும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மாவு தெளிச்சுட்டு இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நல்லா நீளமாக கூட தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். உங்கள் கைவாக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சமோசா சீட் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு 2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான அளவில் இருக்கிறதுக்காக சைடு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் சைடு ஓரங்கள்லாம் கட் பண்ணி அந்த மாவை எடுத்து வச்சிடலாம். தோசைகள் நல்லா காஞ்சதுமே நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட் எடுத்து லைட்டாக போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அந்த ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரம் காயறதுக்காக தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறோம். இப்போ நம்ம சீட் வந்து ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லா ஷீட்டையும் ஒன்றா வச்சுட்டு எல்லாமே ஒரே அளவில், சமோசா பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்கணும் இல்லையா, அதனால கரெக்டான ஒரு அளவு வச்சு எல்லா சீட்டையும் ஒரே அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமோசா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி. மீதி அந்த கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்து
சமோசா சீட் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் கலந்து எடுத்துக்கலாம். பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஷீட்டும் ரெடியாக இருக்குது. மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது காஞ்சிட்ருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம சீட்டில் வந்து மட்டன் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் ஒரு சீட் எடுத்து இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கோண சைஸில் நீங்கள் மடிச்சுக்கணும். கொஞ்சம் அந்த முதல் டைம் மடிக்கிறது வந்து அந்த சீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். மறுபடியும் அதே சீட் எடுத்து மறுபடியும் அந்த மேல் பகுதியில் நீங்கள் அமுத்துனீங்கன்னா முக்கோணம் போல் வரும். அதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மட்டன் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த பேஸ்ட் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த மேலே இருக்க அந்த சீட்லையெல்லாம் தடவிட்டோம்னா ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த சமோசா செய்கிறது. இப்போ நான் எப்படி சீட் ரெடி பண்ணனோ அதே போல் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. ஒவ்வொரு சீட்டாக இது போல் மடித்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோண சைஸில் வந்ததுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் அந்த மாவை தடவிட்டு அதை அப்படியே மூடிடணும். கரெக்டான அளவில் நீங்கள் வந்து அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வச்சிங்கன்னா உங்களுக்கு சமோசா வந்து ஈஸியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக உள்ளே வந்து ஃபில் பண்ணாதீங்க, கம்மியாகவே வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. அதே போல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த சீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இருக்கிற எல்லா சமோசாவுமே இது போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஏன் கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம கடைகள்லாம் போய் சமோசா சாப்பிடுவோம், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சமோசாவை நீங்கள் உடனே பொரித்து சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு 2 நாள் அப்புறம் கூட நீங்கள் எடுத்து பொரிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்து பொரித்து சாப்பிட்லாம். இப்போ இஃப்தார் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா. அதனால் நானும் கொஞ்சம் சமோசாவை எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற சமோசா இப்போ நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சமோசாவை 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கடைகளில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற சமோசாயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான சமோசா. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ ருசியாக இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம நீட்டாகவும் செய்வோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஈஸியான சமோசா நீங்களும் செஞ்சிடலாம் வீட்டிலேயே. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இது. சமோசா வந்து நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வருது பார்த்திங்களா. இதை நம்ம தனியாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம பூரிங்களையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து தனித்தனியாக சாப்பிட்றப்போ மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஈஸியாக அழகாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் சமோசா சாப்பிட்றத விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுற எதுவுமே வேஸ்ட் ஆகாது, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமோசா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. என்ன கடைகளில் விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சாஸெல்லாம் ஊற்றி அதில் தொட்டு அப்படியே சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நோன்பு திறக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நோன்பு கஞ்சி கூடையில் அந்த சமோசா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் கூட அதுக்காக தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சமோசா அழகான முறையில் நம்ம கடைகளில் கூட கிடைக்காது. நம்ம வீட்டிலையே நம்ம சுத்தமான முறையில் நம்ம செய்கிறது வந்து நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பாராட்டுறப்போ நம்மளுக்குமே அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக இன்னும் செய்யணும் அதிகமாக
இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் தோணும். நீங்களும் இது போல் வீட்டிலையே சமோசா செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.